Hi students, நாம் இந்த வீடியோல KGISL Institute of Technology பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தான் லொகேட் ஆயிருக்கு. இந்த வீடியோல இந்த காலேஜோட ரேங்கிங் என்னவா இருக்கு, என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு தராங்க, அடுத்த ஃபெசிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜஸ் பத்தின ரிவ்யூஸை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த KGISL இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜ் பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன கோயம்புத்தூர்ல தான் லொகேட் ஆயிருக்கு. இது பாத்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான். ஸோ அட்டானமஸ் காலேஜ்னா இந்த காலேஜ் நீங்க கவுன்சிலிங் தான் சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ கவுன்சிலிங் கோட் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா 2751 நோட் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் NACல A கிரேட் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலேஜோட கோர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா NBA-வால அக்ரிடேட் பண்ணப்பட்டிருக்கு. அடுத்தது இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த காலேஜ்ல நிறைய கோர்சஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில கோர்சஸ் நான் இப்போ சொல்றேன். ரிமைனிங் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன்ல டிஸ்பிளேவும் செக் பண்ணி பாருங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இந்த மாதிரி பல கோர்சஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ்ல கோச்சிங் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த காலேஜ்ல கோச்சிங் சூப்பராகவே இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த காலேஜ்ல லைப்ரரியா இருக்கட்டும், இல்ல அதர் ஃபெசிலிட்டிஸா இருக்கட்டும், எல்லாமே சூப்பரா இருக்கு. லேப்ஸ் கூட ஒண்டர்ஃபுல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி எனேபிள்டு காலேஜ்னால இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்ஸாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்பவே பெட்டராகவே இருக்கு. அடுத்ததான் இந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு தராங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த காலேஜில் 80+ கம்பெனிஸ் வந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண. அதில் ஒரு சில கம்பெனிஸோட பேரை நான் சொல்கிறேன். ஜோஹோ, கேப்ஜெமினி, IBM, இந்த மாதிரியான பெரிய கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்கார்ட் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 90% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா பிளேஸ் ஆயிருக்காங்க. ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா 10 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆயிட்டு இருக்காங்க. இல்ல ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா 4 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. அடுத்ததான் ஃபெசிலிட்டிஸ்ல பார்த்தோம்னா இந்த காலேஜோட ஹாஸ்டல் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஹாஸ்டல்ல ஃபுட் ரொம்பவுமே சூப்பரா இருக்கு. அதாவது நியூட்ரிஷன் வேல்யூ இருக்கிற ஃபுட்ஸா போடுறாங்க அப்படின்ற மாதிரி அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்டலில் லாண்ட்ரி ஃபெசிலிட்டியுமே இருக்கு. ஸோ ஹாஸ்டல் வைஸ்லையும் இந்த காலேஜ் ஒண்டர்ஃபுல்லாக தான் இருக்கு. ஸோ இந்த காலேஜ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டவுட் இருந்தாலுமே சரி, அது மட்டும் இல்லாமல் நான் இந்த கோர்ஸ் எடுக்கலான்னு இருக்கேன், அது ஃபியூச்சரில் எந்த அளவுக்கு ஸ்கோப் இருக்கும் அப்படின்ற டவுட் இருந்தாலுமே சரி, இல்லை தமிழ்நாட்டில் எந்த காலேஜ் எனக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு டவுட் இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாம பார்த்தோம்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஃப்ரீ எஜுகேஷனல் கைடன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க யாராச்சும் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.